ஆக்சுவலி 2 நாளைக்கு முன்ன வந்து நம்ம ஜனநாயகன் படம் குறித்து ஒரு விநியோகஸ்தர்கிட்ட விசாரிச்சு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கேவிஎன் தரப்புல இருந்தே எங்களை எல்லாம் கான்டாக்ட் பண்ணாங்க. இன்னைக்கு தான் அந்த 24. இப்போ நம்ம அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சர்டிபிகேட் இன்னும் கைக்கு வரல, அதனால 30ஆம் தேதி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. அப்ப அடுத்தடுத்த நாட்கள்ல ஒருவேளை சர்டிபிகேட் கிடைச்சா, அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகனுக்கு அந்த 220 கோடி தனிக்கும் 230ன்னு கமிட் ஆகி அப்புறம் ஒரு 10 கோடி லெஸ் பண்ணிக்கிட்டு 220. இது 2 பேருமே பரஸ்பரம் பேசி எடுத்த முடிவு தான். அதனால இப்ப விஜய்க்கு தர வேண்டிய காசை இவர் தராம ஏமாத்திட்டாரு, அதனால இவர் அமைதியா இருக்காரு அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியது. சைபர் கிரைமுடைய விசாரணையில் இந்த இடத்துல இருந்து தான் வெளியில போயிருக்கு, அதுக்கு எடிட்டிங் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ஒருத்தர் தான் காரணங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. திட்டமிட்டபடி ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்தால் தயாரிப்பாளருக்கு மினிமமா 150 கோடி ரூபாய் லாபம், டேபிள் ப்ராஃபிட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து லீக் ஆகி கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டாங்க. இப்போ அமேசான் மீண்டும் அந்த படத்தை வாங்குவாங்களா அப்படின்னா சந்தேகம் தான். அப்படியே வாங்கினாலும் அந்த 125 கோடி தருவாங்களா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, இப்போ ZEE5ஓட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ZEE5 இந்த படத்தை வாங்கினா கூட ஒரு 75 கோடி வாங்குறதுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன சொல்லிட்டாங்க, நாங்க வந்து இந்த படத்தை MG அடிப்படையில் ரிலீஸ் பண்ண மாட்டோம், ஆல்ரெடி 55 கோடி கிட்ட இவங்க அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து மிகப்பெரிய அளவுல வசூலை குவித்தால் இந்த நஷ்டம் எல்லாமே அப்படி பிரேக் ஈவனாக மாறி அது லாபமாகவும். சங்கீதா சஞ்சய்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. 2 பேருக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2017 இதுதான் நிலைமை. அப்படி ஒரு எண்ணத்தில் சங்கீதா இருந்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த உத்தரவாதத்தை நம்ம கொடுக்க முடியாது. அது விஜய்க்கு தெரிந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா 2 பேரும் சேருவதற்கான வாய்ப்பு. விஜயனுடைய மகன் தன் அப்பாவையே ஒரு பெரிய எதிரியா நினைக்கிறாரு. அப்புறம் விஜய் சங்கீதா மேல் உள்ள கோபத்தை விட விஜய் பையன் மீது கூடுதலான ஒரு இது குறித்து பேசுகிற யோக்கியதை இவங்களுக்கெல்லாம் கிடையாது. அதுக்கு அடுத்து விஜய் குறித்து பாத்தீங்கன்னா நீங்க அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்வதற்கு எதுவுமே இல்லை. இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கையில் எடுத்து கண்ணாப்பினான அவர் விமர்சனம் பண்றாங்க. முக்கியமாக இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த சாக்கடை துரைமுருகன் பேசுறதெல்லாம் நம்ம உங்களுக்கும் விஜய்க்கும் உறவு இருக்கலாம், நட்பு இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா சங்கீதா வந்து உங்களுக்கும் விஜய்க்கும் திருமணம் மீறிய உறவு இருப்பதாக நினைக்கிறார். அது உண்மையோ பொய்யோ, ஆனா அவங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்துருக்கு. ஆனா நீங்க தொடர்ந்து வந்து அது குறித்து விஷயங்கள் அப்படி போடும்போது திரிஷாவுடைய இந்த செயல்களை விஜய் வந்து கண்ட்ரோல் அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்ல சார். இந்த எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு சார். இந்த ஜனநாயகன் இந்த படம் வந்து இந்த ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன செய்தி கிடைக்குதுன்னா, ஜனநாயகன் வந்து ஏப்ரல் 30 அன்னைக்கும் ரிலீஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடந்தது சார் அதுக்குள்ள? ஆக்சுவலி 2 நாளைக்கு முன்னே வந்து நம்ம ஜனநாயகன் படம் குறித்து ஒரு விநியோகஸ்தர்கிட்ட விசாரித்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கேவிஎன் தரப்பில் இருந்தே எங்களை எல்லாம் கான்டாக்ட் பண்ணாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு தியேட்டருக்கில் பல விநியோகஸ்தர்கள் ஏரியா வாரியாக பிரித்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த விநியோகஸ்தர்களை எல்லாம் கேவிஎன் தரப்பில் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி 24ஆம் தேதி சர்டிஃபிகேட் வந்து நம்ம கைக்கு வருது, அதனால 25 அல்லது 26 நம்ம சென்னைக்கு நான் வர்றேன், வந்து ஒரு மீட்டிங் ஒன்று நம்ம பண்ணுவோம், அதுக்கப்புறம் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை வந்து முடிவு பண்ணுவோங்கிற மாதிரி சொன்னதாக அந்த விநியோகஸ்தர் என்கிட்ட சொன்னார். அது மட்டும் இல்லை, மோஸ்ட் ப்ராபப்ளி ஏப்ரல் 30 வந்து ரிலீஸ் டேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் சொன்னாங்க. அதை தான் வலைபேச்சில் கூட நம்ம சொன்னோம். இன்னைக்கு தான் அந்த 24. இப்போ நம்ம அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட்டு இன்னும் கைக்கு வரல, அதனால 30ஆம் தேதி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. அப்போ அடுத்தடுத்த நாட்களில் ஒருவேளை சர்டிஃபிகேட் கிடைச்சா மே 7ஆம் தேதி ஜனநாயகன் படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வழக்கம் போல் கண்டிஷன்ஸ் அப்ளை, சர்டிஃபிகேட் கிடைக்கணும். சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்னா அது இன்னும் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த எடிட்டர் கவுன்சிலில் வந்து அந்த எடிட்டரை வந்து இடைநீக்கம் வந்து பண்ணியிருக்காங்க. அது அந்த ஜூனியர் எடிட்டர் பண்ணதுக்கு சொல்கிறாங்க காரணம். அப்படி இருக்கும்போது இவர் அந்த சஸ்பெண்ட் பண்ணுறது வந்து எப்படி சரியாக இருக்கும் சார்?
அதாவது உங்களுக்கு தெரியும் திரைப்படத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 கிராஃப்ட் இருக்குது. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு சங்கம் இருக்கும். இப்போ சினிமாவில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த சங்கத்தில் வந்து நீங்கள் மெம்பராக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னா நடிகர் சங்கத்தில் நீங்கள் உறுப்பினராக இருக்கணும். ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா அல்லது ஒரு உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இயக்குனர் சங்கத்தில் நீங்கள் மெம்பராக இருக்கணும். இதுதான் விதி. அதே நேரம் பார்த்தீங்கன்னா மெம்பர் அல்லாத பல பேர் வந்து சினிமாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டால் வந்து கண்டிப்பாக அவங்க ஃபைன் போடுவாங்க. அப்புறம் அந்த நபரை வந்து நீங்கள் அந்த படத்தில் பணியாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை செய்வாங்க. இது வந்து சினிமாவில் ரொம்ப காலமாக இருக்குது. இப்போ எடிட்டர் யூனியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அந்த எடிட்டர் யூனியனில் மெம்பராக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் படங்களில் ஒர்க் பண்ண முடியும். இப்போ இந்த விவகாரத்துக்கு வந்தால் அந்த பிரதீப் ராகவ் அப்படிங்கிறவர் இன்றைக்கி வந்து முன்னணி எடிட்டர். ஜனநாயகன் மட்டும் இல்லை, சமீபத்தில் வெளியான அந்த லைக் படத்துக்கும் அவர் தான் எடிட்டர். அது இல்லாமல் நிறைய பெரிய படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ பொதுவாகவே வந்து நிறைய படங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஆட்களை வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க. இப்போ அசிஸ்டன்ஸுங்களாகவே நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அந்த ஆரம்ப கட்ட வேலைகளை வந்து அசிஸ்டன்ஸை விட்டு செய்ய விடுறது, அந்த ஃபைனலாக வந்து மேற்பார்வையிடுறது இருக்குல்ல, ஒரு சூப்பர்வைஸ் பண்ணுறது, அதை வந்து இவங்க பண்ணிவிட்டு இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் சரி பண்ணுங்க, இதை மாற்றுங்கன்னு ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட படங்கள் ஒர்க் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெம்பரான அசிஸ்டண்ட்டை அவைல் பண்ணுறதுக்கு பதிலாக மெம்பர் ஆகாத அதே நேரம் இந்த எடிட்டருக்கு வந்து ஒரு நம்பிக்கை தர்ற ஆட்கள் இருப்பாங்கள்ல அவங்கள வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க. இது நிறைய இடத்துல நடக்குது. என்னன்னா இன்னைக்கு இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக மாறியதால் இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. பல எடிட்டர்கள்கிட்ட மெம்பர் ஆகாத பல பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இது எடிட்டர் யூனியனுக்கும் தெரியும். ஆனால் என்னன்னா இன்னைக்கு ஜனநாயகன் விவகாரத்தில் ஒரு எடிட்டர் குற்றவாளியாக்கப்பட்டதால் இப்போ அதுக்குள்ளார வந்து இந்த சங்கம் வருது. வந்து எங்கள் எடிட்டரை எப்படி நீங்கள் குறை சொல்லலாம், வேற யாரோ பண்ண தப்புக்கு எடிட்டரை எப்படி பழி சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு 10-15 நாளைக்கு முன்னே அவங்க ப்ரெஸ் மீட்டே கொடுத்தாங்க. ஆனால் சைபர் கிரைமுடைய விசாரணையில் இந்த இடத்துல இருந்து தான் வெளியில் போயிருக்கு. அதுக்கு எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒருத்தர் தான் காரணங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எடிட்டர் யூனியனுக்கு வேறு வழி இல்லை. அதனால் இந்த ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகி அந்த எடிட்டரை வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை சஸ்பெண்ட் அப்படின்னு நம்ம நாகரிகமாக சொன்னாலும் ரெட் கார்டு போட்டிருக்காங்க, ரெட்டு போட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம், மற்ற சங்கங்களும் இதை கருத்தில் எடுத்துக்கணுங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருப்பாங்க. அதோட மீனிங் என்னென்னா இவருக்கு யாரும் பட வாய்ப்பு கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். மறைமுகமாக ரெட்டு, அது சட்ட விரோதம்ங்கிறதுனால வேற வார்த்தையில் அப்படி குறிப்பிட்டு. இப்போ இவ்வளோ பிரச்சனையும் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஜனநாயகன் படத்துக்காக. ஆனால் இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்காரு. இந்த ப்ரொடியூஸ் தரப்பில் வந்து அது பேசவும் இல்லை அப்படின்ற மாதிரி செய்திகள் தான் கிடைக்கிது. ஏன் விஜய் சார் இந்த அளவுக்கு அமைதியாக இருக்காரு சார்? ஒரு 350 கோடி ரூபா போட்டு படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளரை திடீர்னு வந்து ஒருத்தர் கூப்பிட்டு சார் உங்கள் படம் நெட்டில் லீக் ஆகிடுச்சின்னு அதை காட்டினாருன்னு வச்சுங்க, அவருடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும். அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக என்ன வேணும்னா விஜயினுடைய ஆறுதல் தான். ஆனால் குறைந்தபட்சமாக இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் வந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. இது வந்து நம்மளுடைய அனுமானமோ யூகமோ கிடையாது. நம்ம பல தரப்புலையும் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். அப்போ அது என்ன அர்த்தம்? ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆயிட்டீங்க, ஒரு நாட்டின் தலைவராக ஆவதற்கான முயற்சியை பண்ணுறீங்க. அப்படி இருக்கிற நீங்கள் உங்களை நம்பி முதலீடு செய்த ஒரு தயாரிப்பாளர் பக்கம் கூட நிற்காமல் ஒதுங்கி நிற்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. இல்லைங்க நாங்கள் தேர்தலில் பிஸியாக இருந்தோம் அதனால நாங்கள் ஃபோன் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்கவே முடியாது. ப்ளஸ் இப்போ அவருக்கே வந்து பெரிய சம்பள பாக்கி வந்து இருக்குது. ஸோ அதனால தான் விஜய் அவர்கள் அமைதியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி செய்தியும் இருக்குது. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, விஜய் போன்ற முன்னணி நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட்டுக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இப்போ விஜய் வந்து 220 கோடி ரூபா இந்த படத்தில் சம்பளம் வாங்கியிருக்காருல, அந்த டேர்ம்ஸ் அவங்க பேசியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்கணும், அடுத்த ஷெட்யூல் ஆரம்பிக்கும் போது இவ்வளவு கொடுக்கணும், 2வது ஷெட்யூலில் இவ்வளவு கொடுக்கணுன்ட்டு ஒரு பிரேக்கப் இருக்கும். கடைசி பேமெண்ட் அப்படிங்கிறது டப்பிங் பேசும்போது கொடுக்கணும். அந்த பணத்தை வாங்கிட்டு தான் எல்லா ஹீரோக்களுமே டப்பிங் பேசுவாங்க. விஜய் போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த டப்பிங்கிறத வந்து எல்லையாக வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு வெறுமனே அந்த டப்பிங் கட்டத்தில் அந்த சம்பளத்தை செட்டில் பண்ண முடியாது. அந்த ரிலீஸுக்கு நெருங்கி எல்லா வியாபாரமும் பண்ணி முடித்த பிறகு தான் இவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரும் தொகை தயாரிப்பாளர் கையிலேயே கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஓடிடி நிறுவனம் அல்லது சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கினவங்க
ஆடியோ ரைட்ஸ் வாங்கினாங்களோ அந்த கட்டத்தில் தான் செட்டில் பண்ணுவாங்க. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகனுக்கு அந்த 220 கோடி இத்தனைக்கும் 230ன்னு கமிட் ஆகி அப்புறம் ஒரு 10 கோடி லெஸ் பண்ணிக்கிட்டு 220. அதுக்கப்புறம் கடைசியாக என்னன்னு கேட்டிங்கன்னா ஓடிடி பேமெண்ட் வந்த பிறகு அந்த பேலன்ஸ் செட்டில் பண்ணுறதுங்கிறது தான் இவங்களுக்கு இருக்கிற டேர்ம்ஸ். அது 50 கோடியே 100 கோடியே சரியாக தெரியல. இது 2 பேருமே பரஸ்பரம் பேசி எடுத்த முடிவு தான். அதனால இப்போ விஜய்க்கு தர வேண்டிய காசை இவர் தராமல் ஏமாத்திட்டாரு, அதனால இவர் அமைதியாக இருக்கார் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அதில் உண்மை இல்லை. இதுதான் டேர்ம். இப்போ படமே ரிலீஸ் ஆகலை குறிப்பிட்ட தேதியில், அதனால ஓடிடி நிறுவனம் பணத்தை செட்டில் பண்ணலை, அதனால விஜய்க்கு சம்பள பாக்கி கொடுக்கல. நம்ம அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். புரியுது சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ மே 7ஆம் தேதி வந்து ஜனநாயகன் ரிலீஸுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த படம் ரிலீஸ் ஆனாலும் இந்த நஷ்டத்தில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டாக்கும் இருக்கே சார். இப்போ விஜய் போன்ற பெரிய ஸ்டாரோட படம் வந்து லீக் ஆகியிருந்தாலுமே அது வந்து நஷ்டத்தில் அந்த ரிலீஸ் ஆகிறது வந்து எப்படி சரியாக இருக்கும்? இதே மாதிரி தலைவா படத்துக்கும் நடந்திருந்தது. அப்போ வந்து மக்கள் வந்து கூட்டமாக அந்த படத்தை வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி ஜனநாயகம் நடக்கும் வந்து சொல்கிறாங்களே சார். இல்லை, ஜனநாயகன் படம் தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் என்ன வரவேற்பு கிடைக்குங்கிற ஆர்வத்தை நம்ம சொல்ல முடியாது. பட் அதே நேரம் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த படம் தியேட்டருக்கு வந்தால் தயாரிப்பாளருக்கு நிச்சயமாக டேபிள் லாஸ் தான். அதில் எந்த மாற்றமே இல்லை. அதே நேரம் திட்டமிட்டபடி ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்தால் தயாரிப்பாளருக்கு மினிமமாக 150 கோடி ரூபாய் லாபம், டேபிள் ப்ராஃபிட். ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் டிலே ஆனதுனால பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஓடிடி நிறுவனம் அமேசான் 125 கோடிக்கு டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கினாங்க. படம் டிலே ஆனதுனால அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து லீக் ஆகி கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டாங்க. ஸோ இப்போ அமேசான் மீண்டும் அந்த படத்தை வாங்குவாங்களா அப்படின்னா சந்தேகம்தான். அப்படியே வாங்கினாலும் அந்த 125 கோடி தருவாங்களா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா இப்போ ZEE5 பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ZEE5 இந்த படத்தை வாங்கினா கூட ஒரு 75 கோடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் மற்றவர்கள்லாம் 50 கோடி கூட கேட்பாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அந்த படம் வெளியாயிடுச்சு. ஸோ அப்படி இப்போ உதாரணத்துக்கு ஒரு 75 கோடின்னு நம்ம வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ 125 கோடிக்கு விற்ற டிஜிட்டல் ரைட்ஸ் இப்போ 75 கோடிக்கு தான் வாங்கப்படுது அப்படின்னா அப்போ 50 கோடி ரூபா தயாரிப்பாளருக்கு இழப்பு. அதே மாதிரி தமிழ்நாடு தியேட்டருக்கு 103 கோடிக்கு MG அடிப்படையில் விற்கப்பட்டது. இப்போ படம் டிலே ஆச்சு, இப்போ கண்டென்ட் லீக் ஆகிடுச்சு. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து இந்த படத்தை MG அடிப்படையில் ரிலீஸ் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி 55 கோடிக்கிட்டே இவங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு இந்த படத்தை அங்கே டிஸ்ட்ரிபியூஷனில் ரிலீஸ் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் ஒரு 50 கோடி அவுட்டு. அப்படி எப்படி கணக்கு போட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு 500 கோடி அளவுக்கு வியாபாரம் செய்யப்பட்ட இந்த படம் இந்த விவகாரத்தினால் பார்த்தீங்கன்னா அது ஒரு 250 கோடியாக அந்த வியாபாரம் வந்து சரிஞ்சிருச்சு. அப்போ தயாரிப்பாளர் ஏற்கனவே 350 கோடி செலவு பண்ணியிருக்காருல்ல, அப்போ 100 கோடி ரூபா அவருக்கு டேபிள் லாஸ் ரிலீஸ் கட்டத்தில். அதில் என்ன ஒரு சின்ன ஆறுதல்னா இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து மிகப்பெரிய அளவில் வசூலை குவித்தால் இந்த நஷ்டம் எல்லாமே அப்படி பிரேக் ஈவனாக மாறி அது லாபமாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன இருந்தாலும் ரிலீஸ் ஆகிற கட்டத்தில் அவருக்கு நஷ்டம் தானே, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இல்லை சார், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து விஜய் சார் வந்து கேவியனுக்கு இன்னொரு படம் வந்து பண்ணுறாரு. இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருக்காங்களா சார், அவங்ககிட்ட வந்து அடுத்த படத்தை நான் வந்து உங்களுக்கே கொடுக்குறேன், இந்த படத்தை ஒரு நல்ல ப்ரைஸுக்கு வாங்கின்னு சொல்லிட்டு அப்படியும் நம்ம அப்ரோச் பண்ணலாம்ல சார்? அதை இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா முதல்ல நம்ம சினிமாவுடைய அந்த வியாபார முறையை புரிஞ்சுக்கணும். யாருமே சொந்த பணம் போட்டு வியாபாரம் பண்ணுறதில்லை. இதற்கு தயாரிப்பாளரும் விதிவிலக்கு இல்லை, விநியோகஸ்தர்களும் விதிவிலக்கு இல்லை, தியேட்டர்காரர்களும் விதிவிலக்கு இல்லை. இப்போ தயாரிப்பாளர்கிட்டேருந்து வருவோம். தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 500 கோடியில் படம் எடுக்கிறார் அப்படின்னா அதிகபட்சமாக அவருடைய முதலீடுங்கிறது ஒரு 10 கோடி 20 கோடி இருக்கும். மற்றது எல்லாமே இந்த காம்பினேஷனில் படத்துடைய ஹீரோ விஜய், ஹீரோயின் சோ டைரக்டர் இவர் அப்படின்னு அந்த காம்பினேஷனை வச்சு ஃபைனான்ஸ் வாங்குவாங்க. அதை வச்சு தான் அந்த பணத்தையே அவங்க தயாரிப்பாங்க. அப்போ இங்கேயும் ஃபைனான்ஸு வட்டி இதெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த படத்தை ஒரு விநியோகஸ்தர் வாங்குறதா வச்சுக்குவோம். அவர் என்ன பண்ணுவார்னா அவரும் சொந்த பணத்தை போட்டு இந்த படத்தை வாங்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சென்னை நகர விநியோகஸ்தர்னு வச்சுங்க. இப்போ சென்னையில் வந்து எத்தனை தியேட்டரில் அவர் படத்தை கொடுக்க போகிறாருன்னா ஒரு 25 தியேட்டரில் இந்த படத்தை திரையிடுறதுக்கு திட்டமிட்டிருக்காருன்னா அந்த 25 தியேட்டர்லையுமே இப்போ அட்வான்ஸ் வாங்குவார். ஜனநாயகன் படத்தை உங்கள் தியேட்டருக்கு நான் தர்றேன். அப்போ அந்த தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் வந்து ஒரு 50 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம் ஒரு தோராயமாக. அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு 20 லட்ச ரூபா இவங்க அட்வான்ஸாக கேட்பாங்க. அந்த திரையரங்கு உரிமையாளரும் கொடுப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு தியேட்டரிலும் பணத்தை அட்வான்ஸாக கலெக்ட் பண்ணி
ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் வாங்கி தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்து அந்த ஏரியாவை வாங்குவார் விநியோகஸ்தர். அப்போ இவரும் ஃபைனான்ஸ் வாங்குறாரு, இவரும் வந்து வட்டி கொடுக்க வேண்டிய நிலைமையில இருப்பார். அப்புறம் இவருக்கு தியேட்டருக்காரங்க அட்வான்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்ன தெரியுமா, அவங்களும் வீட்டில் உள்ள பீரோவில் இருந்து பணக்கட்டை எடுத்தாந்து விநியோகஸ்தர்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அவங்களும் ஃபைனான்ஸ் வாங்கி தான் கொடுப்பாங்க. இப்படி எல்லா கட்டத்திலும் ஃபைனான்ஸ் வட்டிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. இப்போ நீங்க சொன்ன விஷயத்துக்கு வருவோம். ஜனநாயகனுக்கு வந்து ஒரு விநியோகஸ்தர் பணம் கொடுத்துருக்காரு, அவர்கிட்ட போய் இந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்து விஜய் சார் எனக்கு டேட் கொடுத்துருக்காரு, அந்த படத்தையும் உங்களுக்கே தர்றேன், அதனால இந்த படத்தை நீங்க அதிக விலைக்கு வாங்கிக்கங்கன்னு சொல்லி அதை இந்த விநியோகஸ்தர் ஓகேன்னு சொல்லி வாங்குறதா வச்சுக்குவோம். பணம் ஏது வட்டிக்கு வாங்கி தான் கொடுக்கணும். அப்போ விஜய் சார் அடுத்து டேட் கொடுத்து அந்த படத்தில் நடித்து முடித்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆகும். அப்போ என்ன ஆகுன்னா, இவர் கொடுத்த பணத்தை விட வட்டி சேர்ந்துச்சுன்னா அது 4 மடங்காக வந்து நிற்கும். அதனால் அதெல்லாம் சாத்தியம் இல்லை. இந்த படத்துக்கு என்ன அதுதான். அதே நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தயாரிப்பாளர் இந்த விநியோகஸ்தரை கன்சிடர் பண்ணுவாங்க. போன தர நம்மகிட்ட அட்வான்ஸை கொடுத்துட்டு இத்தனை மாதம் வெயிட் பண்ண வராச்சு, இப்போ இவருக்கு இந்த படத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொடுப்போம். அல்லது பல பேர் போட்டி போடுவாங்க, இல்லை இவர் தான் போன படம் ஜனநாயகன் வாங்கினாரு, நம்மளால் கொஞ்சம் அவருக்கு நஷ்டம் கூட ஏற்பட்டுச்சு, அவருக்கு இந்த படத்தை கொடுப்போம். இந்த மாதிரியான கன்சிடரேஷன் இருக்குமே தவிர மற்றபடி பண ரீதியாக ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பண்ண விஷயங்களுக்கு முன்னாடி வந்த செய்திகள்லாம் இருக்குல்ல சார், ரொம்பவே ஆச்சரியமான ஒரு செய்திகளாக இருந்தது. இப்போ சங்கீதா அவர்கள் வந்து விஜய்க்கு எதிராக வந்து இன்டர்வியூஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, அவங்ககிட்ட வந்து நிறைய ஃபுட்டேஜஸ்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்தது. ஆனால் அது எதுவுமே வந்து நடக்கலை. இன்னொரு புறம் வந்து இவங்க 2 பேரும் வந்து சமரசம் ஆயிட்டாங்க, 2 பேர் சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்தது. சங்கீதா அவர்கள் வந்து விஜய்கிட்ட வந்து 250 கோடி வந்து கேட்டாங்க, விஜய் தரப்புல வந்து ஒரு 35 கோடி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வந்தது சார். இப்போ இது என்ன நிலையில இருக்கு சார்? ஏன்னா திரும்ப வந்து சேர போறான்னு வந்து சொல்றாங்க. அதாவது இது எல்லாமே வதந்தி தான், அது முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. சங்கீதாவும் விஜயும் ஒரே வீட்டில் தான் வசிக்கிறாங்க. இதை நான் சொல்றதுனால நீங்க நம்பலாம். நமக்கு விஜய் தரப்புல வந்து ஒரு சோர்ஸ் இருக்கிறதுனால நான் இதை சொல்றேன். விஜய் வந்து அந்த நீலாங்கரை வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காரு. சங்கீதா சஞ்சய்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. 2 பேருக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2017 இதுதான் நிலைமை. அப்போ வெளியில் தெரியலை, இப்போ அது மெல்ல வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்து 2 பேர் பேச்சுவார்த்தை இல்லை. அதே நேரம் இந்த செட்டில்மெண்ட் குறித்து வந்து ஒரு பேச்சுவார்த்தை, இவங்களுடைய வக்கீல் அவங்களுடைய வக்கீல், இந்த வெல்விஷர், இந்த மாதிரி வச்சு ஒரு பேச்சுவார்த்தை ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு இருந்தது. அதில் சங்கீதா தரப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக பணம் கேட்டிருக்காங்க. விஜய் வந்து அவருடைய நண்பரோட பேசிகிட்டு இருக்கும்போது, எதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் வளர்க்குறீங்க, அவங்களுக்கு செட்டில் பண்ணி அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடலாமேங்கிற மாதிரி ஒரு பேச்சு வரும்போது விஜய் சொல்லியிருக்காரு, அதுக்காக 100 கோடி 200 கோடி கேட்குறாங்க, கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இதன் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்று 100 கோடி கேட்டாங்க, இல்லை 200 கோடி கேட்டாங்க, இல்லை 2க்கு நடுப்புற ஏதோ ஒரு தொகை கேட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி இப்போ அவங்க வீட்டிலேயே அவங்க இருக்காங்க, விஜயுடைய வீட்டிலேயே அவங்க இருக்காங்க. இருந்துக்கிட்டே எப்படி விஜய்க்கு எதிராக வந்து பேட்டி கொடுக்கறது அல்லது விஜய்க்கு எதிரான ஆதாரங்களை எல்லாம் பொதுவெளியில் விடுற வேலையை அவங்க செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு அதற்கான வாய்ப்புங்கிறது குறைவு. இப்போ 2 பேருக்கு சண்டை, அப்போ நம்ம வீட்டில் சண்டை இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படியெல்லாம் பண்ணுவோம். அப்போ விஜய் வீட்டிலையும் இப்படியெல்லாம் பண்ணுவாங்கங்கிற யூகத்தில் கூட இப்படியான செய்திகள்லாம் வந்திருக்கலாம். அல்லது அப்படி ஒரு எண்ணத்தில் சங்கீதா இருந்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த உத்தரவாதத்தை நம்ம கொடுக்க முடியாது. அது விஜய்க்கு தெரிந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் 2 பேரும் சேருவதற்கான வாய்ப்புங்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ள வந்து ஒரு பெரிய எனிமிட்டி உருவாயிடுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, விஜயனுடைய மகன் தன் அப்பாவையே ஒரு பெரிய எதிரியா நினைக்கிறாரு. அப்புறம் விஜய் சங்கீதா மேல் உள்ள கோபத்தை விட விஜய் பையன் மீது கூடுதலான ஒரு கோபத்துல இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுச்சு. அதனால எனக்கு தெரிந்து இவர்கள் இருவரும் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு கூடுதல் தகவல், எல்லாருக்கும் தெரிந்த தகவல் என்னன்னா, அந்த கல்பாத்தி வீட்டு கல்யாணத்துக்கு திரிஷாவை அவர் கூட்டிட்டு போனார். அதாவது திரிஷாவுக்கு நம்ம ஒரு சமூக அந்தஸ்து கொடுக்கணுங்கிறது விஜயினுடைய நோக்கம் இல்லை, தன் மனைவியை இரிட்டேட் பண்றதுக்காக தான் அப்படி ஒரு காரியத்தை அவர் பண்ணார். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த சமூகமும் அப்படிதான் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் மீண்டும் சேரணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த காரியத்தை அவர் செஞ்சிருக்க மாட்டார். அப்போ இதையெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது இவர்கள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை.
இல்ல சார், இன்னொன்று இப்போ கோர்ட்டுக்கு வந்துருச்சு விவகாரம். ஸோ கோர்ட்டின் வழிகாட்டுதல் படி அடுத்த கட்டத்தை நோக்கி அந்த விவகாரம் நகரும், அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ சங்கீதா அவர்களும் சரி, ஜெய்சன் அவர்களும் சரி, இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டு போடுறதை நம்ம பார்க்க முடியல சார். த்ரிஷா அவர்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த பாட்டை வந்து இந்த கில்லி படத்தில் வர பாட்டை தான் வச்சுருந்தாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுது. அது திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி இருக்குது சார். யாரையும் ஒருத்தர் காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது, நமக்கே புரியுது. அது இல்லை, காயப்படுத்துறது ஒரு பக்கம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா த்ரிஷாவுடைய செயல் நிச்சயமாக சங்கீதாவையும் ஜேசன் சஞ்சயும் வந்து காயப்படுத்தும், விஜயனுடைய மகளையும் அது காயப்படுத்தும், அதில் மாற்றம் இல்லை. அதாவது உங்களுக்கும் விஜய்க்கும் உறவு இருக்கலாம், நட்பு இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் சங்கீதா வந்து உங்களுக்கும் விஜய்க்கும் திருமணம் மீறிய உறவு இருப்பதாக நினைக்கிறார். அது உண்மையோ பொய்யோ, ஆனால் அவங்க மனசில் அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வந்து அது குறித்து விஷயங்கள் அப்படி போடும்போது அவங்க நிச்சயமாக காயப்படுவாங்க. அதை வந்து த்ரிஷா நிச்சயமாக செய்யக்கூடாது. அவங்களுடைய நோக்கம் சங்கீதாவையும் சஞ்சயையும் காயப்படுத்தணுங்கிறதா, அல்லது இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல நினைக்கிறாராங்கிறது புரியல. என்ன பட் என்ன இருந்தாலும் இந்த கட்டத்தில் அவர் செய்வது எல்லாமே அவருக்கு வேணா ஒருவேளை சந்தோஷத்தை கொடுக்கலாம். இதனால வந்து சங்கீதா காயப்பட்டிருப்பார்னு அவருக்கு ஒரு கூற திருப்தி கூட ஏற்படலாம். ஆனா விஜயனுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய கேடு, அப்படிதான் அந்த வார்த்தையை கொண்டுதான் நம்ம சொல்லணும். அதை ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, த்ரிஷாவினுடைய இந்த செயல்களை விஜய் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சிகள்லாம் இதே ஒரு டூலாக பயன்படுத்திக்கிறாங்க சார். பாருங்க, அவங்க வீட்டில் இருக்க அவங்க மனைவியே வந்து ஓட்டு போடல விஜய்க்கு. அப்படி இருக்கும்போது நீங்களாம் ஏன் அவருக்கு வந்து ஓட்டு போடுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த விமர்சனத்தை வந்து மக்கள்கிட்ட ஈஸியாக பேசுகிறாங்க. அதாவது விஜயனுடைய த்ரிஷா ரிலேஷன்ஷிப் குறித்து கருத்து சொல்வதற்கு உங்களுக்கும் எனக்கு வேண்டுமானால் தகுதி இருக்கலாம். இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதி கிடையாது, அந்த யோக்கியதே அவங்களுக்கு கிடையாது. ரொம்ப வெளிப்படையாக சொன்னால் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் அரடஜன் மனைவிகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால இது குறித்து பேசுகிற யோக்கியதை இவங்களுக்கெல்லாம் கிடையாது. அதுக்கு அடுத்து விஜய் குறித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்வதற்கு எதுவுமே இல்லை. இவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தார், கொள்ளையடிச்சாரு, அமைச்சராக இருந்தார், கொள்ளையடிச்சாருன்னு உங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கையில் எடுத்து கண்ணாப்பின்னான அவர் விமர்சனம் பண்ணுறாங்க. முக்கியமாக அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த சாக்கடை துரைமுருகன் பேசுறதெல்லாம் நம்ம கேட்குறோம். ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களெல்லாம் பேசுவதற்கு நீங்களே காரணமாயிட்டீங்கல்ல. அப்போ இந்த வகையில் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா விஜயும் ஒரு குற்றவாளி தான். குற்றவாளி என்பதை தாண்டி இவர்களெல்லாம் பேசுவதற்கான ஒரு சப்ஜெக்டை வந்து இவர் உருவாக்கி கொடுத்துட்டாரு. இந்த விஷயத்துல வந்து விஜய் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நடந்திருக்கணும். அவர் மனைவி மீது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக இப்படியெல்லாம் செய்ய போய் அது அவருக்கே எதிராக மாறிடுச்சு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி.